திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண் அனுதினம் நீ வளைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதல் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்கள் கரங்களிலே பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் அருளின சத்திய வார்த்தைகளை எடுத்து வாசிக்க கேட்போம். வார்த்தை நல்லா எழுத்து எழுத்தாக கவனிங்க. சிருஷ்டிக்கும் வார்த்தை, உயிர்ப்பிக்கும் வார்த்தை, நம்மை ரட்சித்த வார்த்தை, நம்மை மீட்டுக்கொண்டு தேவனோடு அவரோடு யார் மீட்டுக்கொண்டாரோ அவரோடு இணைக்கும் வார்த்தை. இந்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மையாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்போது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருந்தவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார்.
அப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போடுங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாகியும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் வைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது உம்மை கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினியை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். ஜோமனுவோம். மகா பரிசுத்தமான மகிமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மீண்டும் ஒரு முறை உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் வாசிக்கப்பட்ட இந்த வேத எழுத்துக்களுக்காக, மகா பரிசுத்த எழுத்துக்களுக்காக, ஜீவனுள்ள உயிர்ப்பிக்கும் எழுத்துக்களுக்காக, எங்களை மீட்டுக்கொண்ட எழுத்துக்களுக்காக உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு எழுத்தும் பரலோகத்திலிருந்து அருளப்பட்டது. அதை கர்த்தாவே, உம்மால் நியமிக்கப்பட்டவர்கள் இதை எழுதும்படி இரக்கம் செய்தீர். அதை நாங்கள் வாசிக்கும்படி எங்களுக்காக இந்த எழுத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு குறித்த காலத்தில் எங்கள் கரங்களில் எங்கள் மொழிகளிலேயே இது கிடைக்க செய்தீர். எத்தனை பேர் இதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பார்கள் கர்த்தாவே. பசியிலும் அதுவே குளிரிலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வார்த்தைகளை பாதுகாப்பாக வைத்திருந்து எப்படியெல்லாம் இயற்கைகளுக்கு நீர் கட்டளையிட்டு ஒரு சேதமும் இல்லாமல் எழுத்துக்களை எங்களுக்காகவே பாதுகாத்து வைத்திருந்து குறித்த காலத்தில் இதை எங்கள் கரங்களில் கொடுத்தீரப்பா. இதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க, இதை நாங்கள் பரலோக வார்த்தை என்று கனம் செய்து வாட எனக்கும் எங்களுக்கும் தயவு செய்து ஆண்டவரே எங்களை நடத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உள்ளத்தை இப்பொழுது எனக்கு எங்களுக்கும் தாரும். இந்த வார்த்தைகளை கனம் செய்ய, இந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற உள்ளத்தை எங்களுக்கு புதிதாய் சிருஷ்டித்து எங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை பணிந்து கொள்கிறோம். பணிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் கிருபையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். வாசிக்கப்பட்ட அற்புதமான இந்த வேத எழுத்துக்களுக்காக, மகா சத்தியமுள்ள எழுத்துக்களுக்காக, மாறாத சத்தியமுள்ள எழுத்துக்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சம்பவத்தை மத்தேயு அவ்வளவு தெளிவா ரொம்ப அழகா எழுதுறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது ஒரு நியாயத்தீர்ப்பு பகுதி. இது ஓமானமாய் சொல்லப்பட்ட பகுதி. நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். இப்போ நம்முடைய வருமானங்களில்
நாம் கொடுத்து வருகிறதை தேவனாகிய கர்த்தர் கணக்கு எழுதி வைத்திருக்கிறார். நம்ம கிட்ட கணக்கு இல்லை, ஆனா நம்முடைய ரட்சகரிடத்துல அந்த கணக்கு உண்டு. நான் சொல்லல, வேதம் சொல்லுது, உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம நியாய தீர்ப்பு நமக்கு வரப்போகுது அப்படின்னு நாம நினைத்து கொண்டு இதை செய்கிறோமா அல்லது தெய்வ அன்பில் இதை செய்கிறோமா என்று நம்ம கவனிச்சா போதும். தெய்வ அன்பு, ஏன்னா நீங்க ஒரு பகுதியை வாசித்தா நல்லா இருக்கும். ஏன்னா நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயத்திருக்கப்படும். உங்களுக்கு தெரியும், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 11, 1 கொரிந்தியர் 11 31 32. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிருஷ்டிக்கப்படுகிறோம். நியாயம் தீர்க்கப்படாம தப்பிக்கொள்ளுறோம் இல்லை. என்ன பண்றாங்க? நியாய தீர்ப்பு போய் சிக்கிக்கொள்ளாம நியாய தீர்ப்புல போய் நான் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு இப்பயே ஆண்டவர் சில சிக்ஷையை கொடுக்குறாரு. வார்த்தையை மீறப்போ நம்ம இன்னொரு மொழிபெயர்ப்பில் அதை கேட்டுட்டு கொஞ்சம் பார்க்கலாம். நம்மை சரியான வழியில் நியாயம் தீர்த்தோமானால் தேவன் நம்மை நியாயம் தீர்க்க மாட்டார். ஆனால் தேவன் நம்மை நியாயம் தீர்க்கும் போது நமக்கு சரியான வழியை காட்டும்படி நமக்கு தண்டனை அளிக்கிறார். நாம் இந்த உலகத்தில் உள்ள பிற மனிதனோடு குற்றம் சாட்டாதபடிக்கு தேவன் இதை செய்கிறார். நாமே நம்மை சரியான வழியில் நியாயம் தீர்ப்போமானால் தேவன் நம்மை நியாயம் தீர்க்க மாட்டார். ஆனால் தேவன் நம்மை நியாயம் தீர்க்கும் போது நமக்கு சரியான வழியை காட்டும்படி நமக்கு தண்டனை அளிக்கிறார். நாம் இந்த உலகத்தில் உள்ள பிற மனிதனோடு குற்றம் சாட்டாதபடிக்கு தேவன் இதை செய்கிறார். இந்த மொழிபெயர்ப்புல நம்ம கையில வச்சிருக்கிறதுல சிக்ஷிக்கப்படுகிறோம், அதுல தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு இருக்கு. சரி, சிக்ஷை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே நம்ம என்ன பண்றோம், அவங்கள கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு மாதிரி தட்டுறோம் அல்லது நம்ம கொஞ்சம் கிள்ளி விடுறோம். ஏன்னா அவங்க இந்த செஞ்ச தவறுல இருந்து அவங்க தப்பிக்கொள்றதுக்கு சில விஷயத்தை நம்ம செய்யறோம். அது ரொம்ப நல்லது. ஏன்னா அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்ம நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கொள்றதுக்கு சில என்ன பண்றாருங்க, சில நேரத்துல நம்ம சில செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுட்டோம்னா அப்ப என்ன பண்றாரு, சில சிக்ஷை சில விஷயத்துல நம்ம தண்ணீர் போறோம். சில விஷயத்துல நம்ம பாத்தீங்கன்னா ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்தது அப்படின்றோம். நம்ம உணர்த்த கஷ்டத்தை கொடுத்து நம்மை வெளியே தள்ளுறதுக்கு இல்லை. சில நேரத்துல உங்களுக்கு தெரியும், அதனால நான் அதிகமா விலைக்கு சொல்லலை. சில நேரத்துல அப்படி செய்வார். ஏன்னா நம்மளை சேர்த்துக் கொள்ள. நியாய தீர்ப்பு என்பது புறம்பாக்குவது, சிக்ஷை என்பது சேர்த்துக் கொள்வது. சிக்ஷை என்பது நம்மை மீண்டும் ஒரு தருணத்தை கொடுப்பது, மீண்டும் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுப்பதற்காக சில பாடங்களை கொடுப்பார் கற்றுக்கொள்றதுக்கு. சரி, அதை பற்றி போனால் கொஞ்சம் நேரம் ஆயிடும். சரி, பாருங்களா, நியாய தீர்ப்பு என்ற ஒரு பகுதி
பகுதியை நம்ம வாசித்தோம்னா வேதம் பூரா வாசித்தா ஏறக்குறைய 40க்கும் அதிகமான நியாய தீர்ப்புகள் வேதத்துல உண்டு. 40க்கு அதிகமா வேதத்துல நியாய தீர்ப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள் தான் முதல் நியாய தீர்ப்புக்கு சிக்கிக்கொண்டார்கள். சேர்த்துக்கிட்டாரு இல்ல, தள்ளிட்டார், வெளியே போ. பாருங்கள, இப்ப நம்ம வாஸ்த பகுதியில பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாஸ்தமே. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னா என்னங்க? பரிசுத்த ஆவியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நம்மை ரட்சிக்க முதல்ல நம்மை சந்தித்தது தேவாவி. தேவாவி நம்மை சந்தித்து வார்த்தை இடத்திலே கொடுத்தது. நாங்க பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரார். அப்ப நம்ம ஏதோ ஒரு 2 நபர் போல அங்க சித்தரிக்கிற மாதிரி இருக்கும். 2 நபர் இல்லை, பரிசுத்த ஆவி நம்மை சந்தித்தது. நம்மை தவறாய் அழிவின் பாதையில இருக்கும் போது நாம் அழிந்து போகாதபடி தெய்வ உணர்வு நம்மை சந்தித்தது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்தித்தார். சந்தித்து என்ன பண்ணாரு? வார்த்தை இடத்திலே கொண்டு வந்து விட்டார். ஒரு சர்ச்சில சேர்த்துட்டாரு இல்லை, ஒரு பாஸ்டர்களோட சேர்த்துட்டாரு இல்லை, அது இல்லை. நம்மை கத்து வார்த்தை சிந்திக்கும்படி தேவ ஆவி நம்மை உணர்த்தினது. வார்த்தை இடத்துல தான் கொண்டாந்து விட்டுட்டு பாருங்க. ஒருவன் பிதாவானவர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வராதன்னா வார்த்தை பேசுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று பெயரிடப்பட்ட வார்த்தை பேசுகிறது, என்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லி பாருங்களா. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் நீங்க இந்த வாரம் கேட்டிருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு நினைவு ஊட்டுகிறதுக்காக சொல்றேன். 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் வாசிக்க பார்க்கலாம். நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்னது? வார்த்தை. வானத்திலிருந்து வந்த வார்த்தை என்ன மேன்மை பாருங்க. நம்ம கையில் வச்சிருக்கிற வார்த்தை மனுஷன் எழுதினது உண்மைதான், மனுஷனால் மொழிபெயர்க்கப்பட்டது உண்மைதான், மனுஷனால் விற்கப்பட்டது உண்மைதான், மனுஷன் தான் நாம வாங்கியிருக்கிறோம். எல்லாம் மனுஷன் வரும். ஆனா இந்த வார்த்தை எங்க இருந்து கிடைச்சதுன்னா வானத்திலிருந்து கிடைச்சது. வானத்திலிருந்து கிடைச்சது. நம்ம கையில வச்சிருக்கிற சத்திய வேதம் நம்ம கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை இருந்தது. எழுதப்படுவதற்கு முன்பதாக இந்த வார்த்தை இருந்தது. எங்க இருந்ததா? வானத்தில் இருந்தது. வானத்தில் இருந்தது. ஞான சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இதை குறித்து நிறைய வாசிக்கலாம். சரி, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை விவரிக்கிறது. வாசித்திருப்பீங்கள, அவைகளுக்கு பேச்சும் இல்லை, அவளுக்கு சத்தமும் இல்லை. ஆனாலும் நமக்கு பேச்சு இருக்குது, நமக்கு சத்தம் இருக்குது. அந்த வானத்தில் உள்ள கிரியைகள் அறிவிச்சது இல்லைங்களா? அந்த அறிவிச்சது எப்படி நமக்கு கிடைச்சதுன்னா பரிசுத்த ஆவியானவர் முதல்ல நம்ம சந்தித்தார், வார்த்தை இடத்துல சேர்த்தார். எப்படிப்பட்ட அருமையான விசேஷம் பாருங்க. செப்படையா 2:2 கொஞ்சம் வாசிங்க. செப்படையா 2:2. நீங்கள் உங்களை குறித்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள்.
ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். எல்லாம் அருமையான வேத பகுதி பாருங்க. இன்னொரு வாசிக்க சிஸ்டர், நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நீங்கள் உங்களை உயிர்த்து என்னங்க நம்மை நாமே நிதானிக்கிறோம்னு போட்டது இல்லைங்க. அந்த நிதானம் தாங்க. உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, உயிர்த்து உயிர்த்து அப்படின்னா உன்னிப்பா பாருங்க நீங்க யாரு, நீங்க யாருன்னு. அதுக்காக தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆண்டவருக்கு ரொம்ப நம்ம கிட்ட ரெண்டு விஷயம் ரொம்ப நல்லா பிடிக்கும். ஒண்ணு நான் யாருன்னு அப்பப்போ உணரணும். நான் யாரு, நான் யாரு, நான் யாரு. மற்றவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி, மற்றவங்களை நியாயத்திற்கு முன்னாடி, நீ அவ்வளவுதான், உன் ஆண்டவர் நரகத்தில் தள்ளுவார், நீ அவ்வளவுதான், நீ உருப்பட மாட்ட, நீ அவ்வளவுதான், நீ அவ்வளவுதான், உன் கடைசி காலம் அவ்வளவுதான் அப்படின்னு மற்றவங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்ல, வேத இடத்துல நம்ம சொல்றது கிருபை. கிருபை நம்மை மீட்டுக் கொண்டது, அதே கிருபை அவங்களையும் மீட்டுக் கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதை விட மோசமா இருந்தேன், என்ன மீட்டுக் கொண்டாரு அப்படின்னு நம்மை நாமே ஊத்த ஆராய்ந்து பார்க்கணும். நம்மை நாமே நிதானிக்கிறோம். மற்றவங்களை நம்ம புறம்பாக்க கூடாது. தேவனாகிய கர்த்தர் நம்மை சில சிக்ஷையை கொடுத்து உயித்து ஆராய்ந்து பார்க்க வைப்பார், நிதானிக்க வைப்பார். தினம் வாசிக்கிறார் செப்படியா 2:2. நீங்கள் உதிர்ந்த பூக்களை போன்று வாடும் முன்னால் மாற்றங்கள். பகலின் வெப்பத்தால் பூவானது வாடி உதிரும். நீயும் அதை போன்று கர்த்தர் கோபத்தை காட்டும் போது வருவாய். எனவே கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மீது வரும் முன்னே உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். இன்னும் ஒரு நிறைய நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா? யோவான் 6வது அதிகாரம் 44வது வசனம். அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். பாருங்க, ஒருவன் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால், பிதாவின் அருள், பிதா ஒருவனை இழுத்துக் கொண்டதுன்னா பரிசுத்தாவி. அந்த பிதா பிதா என்ற இடத்துல தெய்வாவி, தெய்வாவின்னா பரிசுத்தாவின்னா எல்லாரும் ஏதோ ஒரு சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்ற அருமையான விளக்கம், சத்தியம். பரிசுத்தாவி என்றால் பரிசுத்த தேவனுடைய சிந்தை. பரிசுத்த தேவனுடைய சிந்தை நம்மை சந்தித்தது. அந்த சிந்தை நம்மை சந்தித்தது. அந்த சிந்தை வேதத்தோட நம்ம இணைச்சிருக்கு, வார்த்தையோட இணைச்சிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்று பெயரிடப்பட்ட வார்த்தை நம்மை இணைத்திருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். அங்க பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால், இங்க நான் பூமியிலே உயர்த்தப்பட்டிருப்பேன். அந்த உயர்த்தப்பட்டிருக்கிறப்போ நான் எல்லாரையும் இழுத்துக்குவேன். இப்ப என்னாச்சுங்க? பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால், பரிசுத்தாவி ஒரு பரிசுத்த தேவ சிந்தை ஒருவனை சந்திக்காவிட்டால் ஒருவனும் வார்த்தை இடத்துல வரமாட்டான். இங்க அந்த வார்த்தை பேசுகிறது, நான் பூமியிலே உயர்த்தப்பட்டிருப்பேன். நீ நம்ம 12:32. நான் பூமியில் இருந்து உயர்த்தப்படுவேன். இது நடைபெறும் போது எல்லா மக்களையும் என்னோட சேர்த்துக் கொள்வேன். பாருங்க, ஒரு சம்பவம் நடக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 6வது அதிகாரத்தில் சொல்லும் போது சிலுவைக்கு இன்னும் போல. இப்போ சிலுவைக்கு போன பிற்பாடு அவர் உயர்த்தப்பட்டிருப்பார். சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்டிருப்பார். அப்போ சிலுவை குறித்த சிந்தை எல்லாருக்கும் உண்டாகும். என்னங்க? அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வார்த்தை இடத்துல திரும்பி வருவார்.
இடத்தில் திரும்பி வருவார்கள். ஜோயில் எடுத்துட்டியா? 12 chapter 32. Yes. மைக் ஆன் பண்ணுங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. And if I am lifted up from the earth, will draw all people to myself. அது சரியா? சரி. And I am lifted up from the earth, I will draw all people to myself. சரிங்க. பாருங்க, தேவனுடைய வார்த்தை சத்தியம் உள்ளது, மாறாதது. எப்பவுமே வார்த்தை மாறவே மாறாது. காலத்துக்கு ஏற்றாற் போல் மாறிக்கொள்வதில்லை. கர்த்தருடைய வார்த்தை காலத்துக்கு ஏற்றாற் போல், சமயத்துக்கு ஏற்றாற் போல், சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல், இயற்கைகளுக்கு ஏற்றாற் போல் வார்த்தை மாறாது. எல்லாம் மாறும். வார்த்தை மாத்திரம் மாறவே மாறாது. தேவன் தம்முடைய ஆவியினால் அருளப்பட்ட, பரலோகத்திலிருந்து அருளப்பட்ட அருமையான வார்த்தை. முதல்ல நியாய தீர்ப்பு ஆதாம் ஏவாள், இரண்டாவது நியாய தீர்ப்பு நோவா காலத்தில். நோவா ஜலப்பிரள உண்டாச்சுலங்க, எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். ஒருத்தர் கூட மீதி இல்லை. நன்றி, எல்லாரும் அழிச்சார், எல்லாரையும் அழிச்சிட்டார். நோவா தவறு. நோவா நிமித்தம் குடும்பத்தார் 8 பேர் அல்லது மற்ற ஒருவரும் வேலையை உண்டாக்கினவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. என்னங்க, பேழையை கட்டும் போது பலகை எடுத்து கொடுத்துருப்பாங்க, கீழ் பூசி இருப்பாங்க. அதை இணைக்கிறதுக்கு, பேழையை இணைக்கிறதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருப்பாங்க. கூலி வாங்கினாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கும் ஒரு பேழை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பேழையை அவர் உண்டாக்க நோவாவால் கட்டப்பட்ட, நோவாச்சு இருந்த காலத்தில் கட்டப்பட்ட பேழை இது நம்முடைய காலத்துக்கு முன்பதாகவே பூமியிலே ஒரு பேழை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பேழையிலே நம்ம இருக்கிறோம். உலக அழிவுக்கு தப்பிக்கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது நியாய தீர்ப்பு நோவா காலத்தில் 40 நியாய தீர்ப்புகளை கொடுத்து வேதம் சொல்லுதுன்னு சொன்னேன். மூன்றாவது நியாய தீர்ப்பு 40 சொல்லல, 3 மட்டும் சொல்றேன். சோதம் குமாரா, என்னங்க, சோதம் குமார காலத்துல ஒரு நியாய தீர்ப்பு உண்டாச்சு. அங்கேயும் சோதம் குமார பட்டணம் அழிக்கப்பட்டது. லோத்து தவிர, லோத்து மனைவி கூட என்னாயிட்டாங்க, உலகத்தை பார்த்தாங்க, உலகத்தை பத்தி சிந்திச்சாங்க, உப்புத்தூள் ஆயிட்டாங்க. ஆனா கூப்பிடும் போது திரும்பி பார்த்த உப்புத்தூள் ஆயிடுவேன் அப்படின்னு ஒண்ணு சொல்லல. ஆனா ஓடு, அவ்வளவுதான் ஓடணும். ஓடுறவங்க திரும்பி பார்க்க கூடாது. இன்னொரு சொல்ற அந்த வார்த்தைய, அழிவுக்கு தப்பி இப்போ ஓட்டத்தில் இருக்கிறோம். நம்ம அப்படிதானே இருக்கிறோம். நம்ம ஓட்டத்தில் இருக்கிற நாம முன்னதான் பார்க்கணும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கு. பின்னானவைகளை திரும்பி பார்த்தோம்னா அதுக்குதான் ஒரு உதாரணமா உப்புத்தூளை பத்தி போடுறது. சாரம் இல்லாத உப்புத்தூள், சாரம் இருக்காது அதுல. சரி, அதை குறித்து போன கொஞ்சம் நேரம் ஆயிடும். பாருங்க, மூன்றாவது நியாய தீர்ப்பு. நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை, சிக்ஷை உண்டு. நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்வதற்காக சில நேரங்களில் சில சிக்ஷைகளை கர்த்தர் கொடுப்பார். சரி, ஒரு வருஷம் வாசிங்க. செம்மறியாடுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? மத்திய சுவிசேஷத்துல 25 அதிகாரம். செம்மறியாடு கூட்டமா போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க. வெள்ளாடு போகும்போது தனித்தனியா இருக்கும். செம்மறியாடு ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்ளும். அதான் செம்மறியாடு. ஒரு மனம் இருக்கும், அதான் செம்மறியாடு. ஒரு மனம் இல்லாம
ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சிந்தையில இருக்கிறது. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், நினைப்பு வருது எனக்கு. ரட்சிக்கப்பட்டவருடைய அடையாளம் என்னன்னா, தேவனுடைய உள்ளமும் அவங்களுடைய உள்ளமும் எப்பவுமே இணைப்பிலே இருக்கும். கான்டாக்ட், கண்டினியூட்டி அப்படின்றாங்க. கான்டாக்ட் யாரோட இருக்கு? நமக்கு கான்டாக்ட் யாரோட இருக்கு? கான்டாக்ட் பாஸ்டரோட இருந்தா பாஸ்டர் பத்தியே சிந்திப்பாங்க. கான்டாக்ட் மற்ற யாராவது யாரோட இருந்தா அவங்கள பத்தி தான் சிந்தனை வரும். ஆனா கான்டாக்ட் கண்டினியூட்டி அப்படின்னா, கண்டினியூட்டின்னா தொடர்ந்து தொடர்ந்து கான்டாக்ட் வார்த்தையோடு இருந்தா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்று பெயரிடப்பட்ட வார்த்தையோடு இருந்தா அதை பத்தி தான் சிந்தனை வரும். எதை யோசித்தாலும் வார்த்தை தான் முன்னாடி வரும். எதை பத்தி யோசித்தாலும் உலகத்துல விட்டு ஓடு, இதை விட்டு ஓடு, உன்னை மீட்டுக்கொள், உன்னை தப்பித்துக்கொள், தப்பித்துக்கொள். ஒரு போக்கு, ஒரு புகலிடம், ஒரு வழி நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்டு இல்லை. அடைக்கப்பட்டிருந்தா சிக்கிக்கொள்ளும். ஜலத்திலே அடைக்கப்பட்டாங்க நோவா காலத்தில் உள்ளவங்க. சோதோம் குமாரா காலத்துல பட்டணம் அழிக்கப்படும் போது நோவாவுக்கும் லோத்து குடும்பம் தான். ஆனா லோத்து மட்டும்தான் தப்பிச்சான். 2 பொண்ணுங்க தப்பு ஓடினாங்க. இது பாருங்க, இதெல்லாம் நமக்கு நினைவு கூறணும். செம்மறியாடு ஒரு மனம் உள்ளது. 2வது, செம்மறியாடு மேய்ப்பனுடைய சத்தத்தை தவிர வேற ஒரு சத்தம் அது காதுல விடவே கூடாது. என்னது கேக்குறீங்களா? செம்மறியாட்டுக்கு கர்த்தருடைய சத்தம் மட்டும்தான் விடும், வேற எந்த சத்தமும் விடாது. செம்மறியாடு என்ன அருமையான அனுபவம் பாருங்க. செம்மறியாடு நிறைய முடி கொடுக்கும், மற்றவங்களை காப்பாற்றும். குளிர் தேசத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே கோட்டோட தான் இருப்பாங்க. செம்மறியாட்டின் அந்த முடி எடுத்து செம்மறியாட்டு பாலை கொடுப்பாங்க. செம்மறியாடு அவர்களுக்கு நல்ல அருமையான பாதுகாப்பை கொடுக்கும். இதான் செம்மறியாடு. செம்மறியாட்டை பார்த்துட்டா, இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக செய்ய போகிற, செய்து கொண்டிருக்கிற அருமையான கூட்டம் செம்மறியாட்டின் கூட்டம். வெள்ளாடு அப்படி இல்லை, நியாயத்தீர்ப்புக்கு நிற்கும். நான் ஆட்டை பத்தி போட்டுருந்தேங்க உதாரணமா. செம்மறியாடு போல மனுஷா, வெள்ளாடு போல மனுஷா, 2 பேருமே பிரிச்சு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, அற்புதமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம். சீக்கிரமா இன்னொரு 4 வருஷத்தை வார்த்தை நம்ம ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு 13:30. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 30வது வசனம். அல்ப காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவர்கள் சுற்றறிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். கோதுமையை கட்ட சொன்னாரு, இதே பண்ண சொன்னாரு, புறம்பாக்க சொன்னாரு. பதர் இருக்குல்ல, பதர் கோதுமை மாதிரி தான் விளைஞ்சது. பல தடவை நம்ம பார்த்துருக்கிறோம். கோதுமை மாதிரி தான் விளைஞ்சது பதரும். கோதுமை பக்கத்திலேயே கோதுமையோடு கூட ஒரு களை வளரும். அந்த கலையில தான் பதர் இருக்கும். கோதுமை மாதிரியே வளரும். இன்னும் கோதுமை அல்லது நெல், நம்ம கிட்ட கோதுமை நம்ம வளரும் போது பார்த்தது இல்லை இல்லைங்க, விளைச்சல பார்த்தது இல்லை. நெல் பார்த்துருப்பீங்க. நெல்லும் கலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வளரும். இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா கலை ரொம்ப நல்லா வளரும். நெல்லை விட, நெற்பயிரை விட கலை பயிர் ரொம்ப நல்லா வளரும், ஓங்கி வளரும். அதே மாதிரி தான் இதுவும் கதிர் விடும். அதே மாதிரி தான் இதுவும் பூ பூக்கும்.
அதே மாதிரிதான் இதுவும் கதிர் விடும். பாருங்க, பதர் நிக்கும். பதர் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டா நிக்கும், அப்படி நிக்கும். ஆனா நெல் பயிர் என்ன பண்ணும், நெல்லு முத்த முத்த நெல்லு வளையும், தலை வணங்கும், சிருஷ்டித்தவரை வணங்கும். இந்த கதை சொல்லும், இந்த மாதிரி தலை தொங்கு போல எனக்கு, நான் நிமிர்ந்து நிக்கிற பத்தியா, என்ன மாதிரி நிமிர்ந்து நிக்க முடியுமா உன்னால அப்படின்னு கதை பேசும். ஆனா நல்ல நெல்லு, நல்ல பயிர், அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா அது முத்தி போயிருக்கு. அது முத்தி போயிருக்கிறதுனால என்ன பண்ணோம், நல்லா நிமிர்ந்து நிற்கும். இப்ப நம்ம தலை தொங்கி போயிருக்குதா, நிமிர்ந்து நிற்குதா? என்ன சொல்றீங்க? என்னங்க, ரொம்ப நன்றிங்க. தலைவாணிங்க இருக்கிறோம். யாருக்கு? ஏன்னா மற்றவங்களுக்கு நாம உணவா இருப்போம். நம்ம மற்றவங்களுக்கு ஏதோ விதத்துல உதவியா இருக்க போறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ரெண்டுமே இருப்பாங்க. அது பதர் பேசும். உன்னையா இருக்கிறாங்க, என்னையா இருக்கிறாங்க. உனக்கு மட்டும் தான் தப்பிச்சுன்னு நினைச்சியா, என்னையும் அறுக்கும் போது உன்னையா இருக்கிறாங்க பாரு. அப்போ ரெண்டையும் கட்டுவாங்க, ரெண்டையும் களத்துக்கு கொண்டு போவாங்க, ரெண்டையுமே அடிப்பாங்க. அப்பதான் நியாயத்தீர்ப்பு. பதர் என்ன பண்ணும், தூரம் போய் விடும். பதர் என்ன பண்ணுங்க, தூரம் போய் காத்துல விடும். அடிக்கும் போது விடும், தூற்றும் போது விடும். என்னங்க, அடிக்கும் போது விடும், தூற்றும் போது நம்மளாம் நல்ல மகம், நல்ல நெல்லு மணிகள், நம்ம நல்ல முத்தி போன செழிப்பான பசுமையான களத்திலேயே விழுந்து கட்டப்பட போகிற நெல்லு நாம, கோதுமை நாம. நல்ல அருமையான அனுபவம். இப்போ வாசிங்க சிஸ்டர். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுற்றறிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். களைகளை பிடுங்கி அவைகளை சுற்றறிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். என்ன பண்றதுக்கு? ஃபயர். நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கு பாருங்க, நெருப்பு. நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கு பாருங்க. வெளிப்படுத்த விசேஷத்தை பத்தி நம்ம அதிகமா பிரசங்கம் பண்ணதில்லை, நானு கேட்டதில்லை. ஆனா வருகை, நமக்கு ரகசிய வருகை இருக்குது. வருகை இருக்குதானே, வருகை இருக்கு. ரகசிய வருகையில நம்ம காணப்பட போகிறோம். ரகசிய வருகையில காணப்பட போகிற உங்களுக்கு ஏற்படுகிற முதல் அனுபவம் என்னன்னு சொல்லுவாங்க. முதல் அனுபவம் முதல் அனுபவம் என்னங்க? மறுரூபமாகும். முதல் அனுபவம் மறுரூபமாகும். நம்ம ரூபம் என்ன ஆகும், அவருக்கேற்ற மாதிரி. அப்போ நம்ம மறுரூபமாகணும்னா ஒன்று செய்யணும். நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் கடமை சீக்கிரமா 12வது அதிகாரம் முதல் 2 வருஷம் சீக்கிரமா. ரோமர் 12. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இது நம்ம பல தடவை வாசிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள் மனதை புதுசா வச்சுக்கோங்க. பழைய மனசோட கர்த்தருடைய பிரசங்கத்தை கேட்டான்னு வச்சுங்களா, பிரயோஜனமே இல்லை. இப்ப நம்ம கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் புது உள்ளத்தோட கேட்கிறோமா, பழைய உள்ளத்தோட கேட்கிறோமா? போன வாரம் எப்படி கேட்டோமோ அதே மாதிரி இப்ப கேட்கிறோமா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்படி கேட்டோமோ
கேட்கிறோமோ அதே மாதிரி கேட்கிறோமா? இல்ல இல்ல, புது உள்ளத்தோட கேட்கிறோம். புது உள்ளத்தோட பிரசங்கத்தை கேட்டா புது அனுபவங்கள் கிடைக்கும். இதான் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். யோசிமா சகோதர சகோதரிகளே, ஏதாவது கொஞ்சம் செய்யுங்கள் என வேண்டுகிறேன். தேவன் நம்மிடம் மிகுந்த இரக்கத்தை காட்டியிருக்கிறார். உங்கள் சரீரங்களை தேவனுக்கு உயிர் பலியாக தாருங்கள். இதுவே அவரை வழிபடுவதற்கான பக்தி வழியாகும். தேவன் இதில் திருப்தி அடைகிறார். உலகில் உள்ள மக்களை போன்று ஆக வேண்டும் என உங்களை மாற்றிக் கொள்ளாதீர்கள். உலகத்தில் இருக்கிற உலகில் உள்ள மக்களை போன்று ஆக வேண்டும் என உங்களை மாற்றிக் கொள்ளாதீர்கள். உலகில் உள்ள மக்களை போன்று ஆக வேண்டும் என உங்களை மாற்றிக் கொள்ளாதீர்கள். ஆனால் மனதில் புதிய எண்ணங்களால் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். பிறகு தேவனுடைய விருப்பத்தை உங்களால் ஏற்றுக்கொள்வது முடிவு செய்ய முடியும். நல்லவை எவை, தேவனுக்கு விருப்பமானவை எவை என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியும். உலகத்தாரை போல மாற வேண்டும் என்று நீங்க உங்களை மாத்திக்காதீங்க. இது நீங்க எப்படி உள்ளத்தின் அடி ஆழத்தில் எழுதி கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேளுங்கள். இந்த வார்த்தை உங்களை விட்டு எப்பவுமே மறக்க. உலகத்தில் உள்ளவர்களைப் போல நான் மாறணும். உலகத்தில் உள்ளவர்களைப் போல நான் அவங்க நல்லா பேசுறாங்க, அவங்கள மாதிரி பேசுறேன் என்ன சாமர்த்தியமா? உலகத்தார் எப்படி பண்ணுவாங்க? ரொம்ப சாமர்த்தியமா பேசுவாங்க, ரொம்ப அறிவாளிக மாதிரி பேசுவாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி நானும் இல்லை. நான் மறுரூபமாகணும். நான் புது எண்ணத்தோட இருக்கணும். நான் அதை பத்தி சொன்னா நிறைய நேரம் ஆயிடும். பாருங்க, உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்க. இப்படி மறுரூபமானதான் அங்க மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மாதிரி அனுபவம் இல்லைன்னா கர்த்தருடைய வருகை எக்கால சத்தம் நமக்கு கேட்காது. முதல்ல பரிதாபம் என்ன தெரியுதா? கர்த்தர் வரும்போது ஒரு எக்கால துணி இருக்குமே, நமக்கு கேட்காது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தை எடுத்துக் கொள்ளப்பட்டு இப்படி நம்ம எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கேட்டுங்கள். இந்த அனுபவம் நமக்கு இருந்தாதான் நியாய தீர்ப்புக்கு நமக்கு இருக்காது. நியாய தீர்ப்பு ரொம்ப கொடுமையானதுங்க. அதை பத்தி சொன்னா வெளிப்படுத்த விசேஷம் 6வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தெருவில் எல்லாம் கை கால்லாம் கிடக்கும், தெருவில் பணமா கிடக்கும். நம்ம அதை பார்க்க மாட்டோம். ஆனா இப்போ அதை பத்தி பார்க்கிறோம், நான் கேட்கிறோம். நம்ம பார்க்க மாட்டோம் அதை, ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போம், நம்ம அவரோட இருப்போம், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அது நீங்க வீட்டில் போய் அதை பத்தி படிச்சு பாருங்க. அதாவது ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கப்பட்டு ஊற்றப்படும் போது என்னென்ன நடக்கும்னு பார்த்து பரிதாபமா இருக்கும், ரொம்ப பரிதாபமா இருக்கும். எல்லா சரீரமும் சிதறுண்டு, கை வேற, கால் வேற, தலை வேற, எல்லாம் தெருவில் கிடக்கும். அது மாட்டு கிடக்கும். ஒரு வாரம் ரொம்ப பரிதாபமா இருக்கும். அதெல்லாம் நம்ம மேலே இல்லை, ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கோம். நம்ம ஒரு வேலை நித்திரைக்குள்ளாக இருந்தால் நம்ம முதலாவது எழுப்பப்பட்டிருக்கோம். என்னங்க எல்லாரும் எழுதி நிற்போம். நியாய தீர்ப்புக்கு நம்ம தப்பிக்கொள்ளுவோம். நியாய தீர்ப்பு நமக்கு இல்லை. இப்ப சொன்ன அனுபவத்தின்படி நம்ம இருந்தால், ஆனா இந்த அனுபவம் நம்ம கிட்ட மனசு புதுசா இல்லைன்னா நியாய தீர்ப்பு கட்டாயம்.
மறந்துடாதீங்க. இந்த செம்மறியாடு வெள்ளாடு பார்த்துமே, செம்மறியாடு கூட்டத்தை பார்த்து நீதிமான்கள் பேசுவாங்க அப்படின்னு பாசிட்டோம். பாசிட்டீங்களா? நீதிமான்கள், நீதிமானாக்கப்பட்டவர்கள் அவரோட பேசுவாங்க. நீங்க எப்போ பசியா இருந்தீங்க, நாங்க எப்போ வந்து பார்த்தோம், சாப்பாடு கொடுத்தோம். நீதிமான்கள் பேசுவதாக மத்தேயு சுவிசேஷத்துல வாசித்தமே. அதை வாசித்தீங்களா? நீதிமான்கள் பேசினாங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மனம் உள்ளவர்களாய், நீதிமான்களாய், தேவ சத்தத்தை மட்டும் கேட்கிறவங்களா, நம்ம முழு மனசு எப்பவும் புதிதாக மாறிக்கொண்டு இருக்கிறவங்களா நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தர் வருகை மட்டும் நம்மை பாதுகாத்து காப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம்.